ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஹாப்பி டு மீட் யூ அகெயின். இன்னைக்கு சண்டே, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாள் எப்படி போச்சு? நல்லா போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய கான்வர்சேஷன் சீரீஸில் இன்னைக்கு 6th வீடியோ, தொடர்ச்சியாக வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்ட்ரோகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இன்னைக்கு நான் பேசணும் அப்படின்னு நான் விரும்பினேன். ஸோ இன்ட்ரோகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது 2 செட்டிங்கில் நமக்கு யூஸ் ஆகும். கான்வர்சேஷன் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் 2 இடத்துலையுமே இந்த இன்ட்ரோகேஷன் வந்து முக்கியம். ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இன்ட்ரோகேஷன் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்கறதுனால என்ன அப்படின்னா, நம்ம கூட யார் கூட பேசிட்டு இருக்கோமோ அவங்க மேல நம்ம கியூரியஸா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அவங்க கூட போய் கன்வே ஆகும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இவர் வந்து நம்ம மேல கொஞ்சம் கியூரியஸா இருக்காரு அப்படின்ட்டு அந்த கான்வர்சேஷன் மேலும் மேலும் வந்து பில்ட் ஆகும். அது ஒரு விஷயம். அதே மாதிரி பப்ளிக் ஸ்பீக்கிங்ல நம்ம இன்ட்ரோகேஷனோட கேள்வியோட ஆரம்பிக்கும் போது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு நம்ம மேல வந்து அட்டென்ஷன் திரும்ப ஆரம்பிக்கும். ஓகே, இவர் ஏதோ பேச போறாரு அப்படின்னு கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அது ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்ல. அடிக்கடி கேள்விகள் வந்து நம்ம கேட்கணும். ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கேள்விகள் எதை பத்தி வேணா நம்ம கேட்கலாம். அவங்களுடைய விஷயங்களை பத்தி கேட்கலாம். ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி நம்ம பேச போற டாபிக்கை பத்தி கேள்வி கேட்கலாம். நம்ம எந்த செட்டிங்ல இருக்கோமோ அதை பத்தி கேள்விகள் கேட்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ கேள்விகள் கேட்கலாம். நம்ம எந்த பிளேஸ்ல இருக்கோம், இந்த மாதிரி எத்தனையோ கேள்விகள் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது அவங்களுக்குமே வந்து ஓகே, அவங்களுக்கு இன்டெலெக்சுவலா வந்து தூண்ட ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய ஸ்பீச்சையும் வந்து அவங்க கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து நம்ம அப்பப்போ ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு ஒரு ஃப்ளோல வந்து கம்யூனிகேஷன் வந்து வரல அப்படின்னா, அப்பப்போ கேள்விகள் கேட்டு அவங்க பேசுறத வச்சு நம்ம வந்து கான்வர்சேஷனையோ இல்லை ஸ்பீக்கிங்கையோ அப்படியே பில்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். ஸோ இன்னைக்கு டாபிக் அவ்வளோதான். இன்னும் ஆழமான டாபிக்ஸ் வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம பேச போகிறோம். இப்போதைக்கு நம்ம என்னென்ன கண்டென்ட்ஸ் அந்த ஸ்பீச்சில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இது மட்டும் தான் பேசணும். இனிமேல் வந்து இன்னும் டீப்பாக கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக இன்னும் டீப்பாக போக ஆரம்பிப்போம். ஸோ தொடர்ந்து பேசுவோம். ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. பபாய்.